Hello all, welcome to Study Buddy. In the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் GST collections may have go up to 1.2 lakh crore. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த இதுலேயே வந்து நம்ம எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் இருந்தோம். ஸோ இப்போ தான் வந்து ஜிஎஸ்டி வந்து ஸ்டார்டிங் டு ரைஸ். ஸோ இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் என்ன படிக்கணும்னா ஜிஎஸ்டி பற்றி படிக்க போகிறோம் இதில். அண்ட் மோரோவர் வந்து இந்த கோர்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் 300 rupees கோர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக் சர்வே ப்ளஸ் பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் லாஸ்ட் இயர் ப்ளஸ் திஸ் இயரோடது. ஸோ 2 yearsோட எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் உங்கள் கையில் தான். எல்லாமே வந்து வீடியோ கோர்ஸ் தான். ஸோ எதுவுமே உங்களுக்கு பிடிஎஃபாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த சென்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன், பட் எல்லாமே வந்து வீடியோ சோர்சஸ் மூலிமா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ அது எப்போ வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தேட் எக்கனாமிக் சர்வேயும் பட்ஜெட்டும் நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ முக்கியம். அட்லீஸ்ட் 3 questions அதுலேருந்து கேட்பாங்க. லாஸ்ட் இயர் நம்மளோட கோர்சஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மினிமம் 11 to 12 questions இந்த வருஷம், சரிங்களா, நம்மளோட எக்கனாமிக்ஸ் கோர்ஸ்லேருந்து. ஸோ டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டடி படியில் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு, மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு, அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வீடியோ கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து 1 to 100 questions நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கோர்சஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி 30 டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து நம்ம எழுதி உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க நம்ம கூடயே. அண்ட் ஆஃப்டர் தேட் அதை வந்து உங்களுக்கு க்ரோத் சார்ட் மூலிமா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது வில் ஹெல்ப் யூ அவுட், சரிங்களா? ஸோ பர்சனல் மென்டரிங்கும் கிடைக்கும் உங்களுக்கு அது மூலிமா டெஸ்ட் சீரீஸ்லேருந்து. வில் கோ இன்சைட் த டாபிக். ஸோ இது பாருங்கள், இதை பாஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ்க்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இன் ஜிஎஸ்டி கலெக்ஷனில். ஏன்னா ஜிஎஸ்டிவே 2017 தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 5 years, லாஸ்ட் 10 yearsோட ட்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி தெரியணும், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் பற்றி தெரியணும். மெயின்ஸுக்கு வந்து கிரிட்டிக்கலி யூ ஷுட் அனலைஸ். ஸோ இந்த கொஸ்டின் மூணுமே வந்து நம்ம ஜிஎஸ்டி முடிச்சுட்டு வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ இங்கே 2017-18 கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ 19 மெயின்ஸ் கொஸ்டின் பாருங்கள். என்யூமரேட் த இன்டைரக்ட் டாக்ஸஸ் which have been subsumed in the GST குள்ள subsume பண்ண taxes பற்றி கேட்குறாங்க. ஆல்சோ கமெண்ட் ஆன் த ரெவென்யூ இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் இன் இந்தியா சின்ஸ் ஜூலை 2017. ஸோ ரொம்ப நீட்டான கொஷின், எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்னு சொல்லலாம். 2020 எக்ஸ்பிளைன் த ரேஷனல் பிஹைண்ட் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017. ஹவு ஹேஸ் த COVID-19 impacted the GST compensation fund and created new federal tensions. இது லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவுமே நியூஸில் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதை பற்றின வீடியோ சோர்சஸ்லேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே. வில் கோ இன் டு த டாபிக். ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷனோட ட்ரெண்ட்ஸ் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ஆஸ் அ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இட் ஸ்டார்டட் டிக்ரீஸிங் அகேன். பட் இதோட ட்ரெண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேர் ஆஃப் ஜென்ரல் கவர்மெண்ட்ஸ் ரெவென்யூ ஃப்ரம் த டாக்ஸஸ் சப்சியூம்ட் அண்டர் ஜிஎஸ்டி 6.3% அண்ட் தட் இஸ் இன் 2016 and 17. ஸோ இந்த 6.3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக டேக்ஸ் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ டேக்ஸ் நியூட்ராலிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தேவை வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், சரிங்களா? அந்த எக்ஸைஸ் டியூட்டி, அந்த மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் இதெல்லாமே வந்து சப்சியூம் பண்ணி அழிச்சிட்டு இந்த சென்ஸ் அது எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ நார்மலாக இந்த டேக்ஸ் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறது ஏர்லியராக வந்து நம்ம டேக்ஸ் ரெஜிம் இருக்கும் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த டேக்ஸில் வந்து இப்போ 100 ரூபா வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ அதை சப்சியூம் பண்ணி புதுசாக ஒரு டேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேக்ஸில் அட்லீஸ்ட் அந்த 100 ரூபா அந்த 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து இருக்கணும். பட் அந்த 100 ரூபாய்க்கு கீழே வந்து இப்போ புதுசாக வந்து டேக்ஸ் சிஸ்டமில் வந்துச்சு அப்படின்னா டேக்ஸ் நியூட்ராலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வாங்கிட்டு இருந்ததும் இப்போ வாங்கிட்டு இருக்கிற டேக்ஸும் ஒரே அளவில் இருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயும் இருந்துக்கலாம். பட் கம்மியாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டேக்ஸ் நியூட்ராலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரெவென்யூ நியூட்ராலிட்டி நடக்கும், சரிங்களா? ரெவென்யூ அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர காசு வராது. ஸோ வராது இந்த சென்ஸ் கம்மியாக வரும். ஸோ இதுக்காக தான் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வந்து லே பண்ணாங்க. ஸோ இதை பற்றியும் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுட்டேன். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் பற்றி நம்ம எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ரெவென்யூ நியூட்ராலிட்டி லேக் ஆகுதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ முன்னாடி வந்துட்டு இருந்த டேக்ஸ் சிஸ்டமில் அதிகமாக தான் காசு வந்துட்டு இருந்தது. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து ஒழுங்கான ரெவென்யூ வரல, அதுக்கேற்ற மாதிரி ரெவென்யூ வரல. ஸோ இந்த ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 6.3% ஆஃப் த ஜிடிபி. ஸோ 2016-2017 டேட்டா படி 6.3 அப்படிங்கிறது வந்து கம்மி தான்.
அண்ட் ஸோ கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜிடிபி கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜிஎஸ்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2018-2019 5.7% வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் 2019-2020 வந்து வெறும் 5.6 தான். ஸோ தேர் இஸ் அ டிக்ளைன். ஸோ ஜிடிபி கலெக்ஷனில் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5.7, 5.6 ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி பார்த்தீங்கன்னா கம்மி தான். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டேக்ஸில் வந்து வி ஹேவ் டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம், இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ இதில் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் தான் ஜிஎஸ்டி. டைரக்ட் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இன்கம் டேக்ஸ் தான் வந்து லைக் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்கம் டேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. பட் கார்ப்பரேட் டேக்ஸ் மட்டுமே அதிகமான ரெவென்யூ டேக்ஸ் கொடுக்குறனால கவர்மெண்ட்டுக்கு அதை செப்பரேட் ஹெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து இன்கம் டேக்ஸ் தான் கார்ப்பரேட் டேக்ஸை விட அதிகமாக இருக்கும். பட் இந்த தடவை வந்து கார்ப்பரேட் டேக்ஸஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் டேக்ஸஸ் ஆன் இன்கம். ஸோ இது வந்து ஆர்டர், வெல்த் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டேக்ஸ் அண்ட் ஸோ சர்வீசஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தேட் ஜிஎஸ்டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா எது ஹையஸ்ட் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலே வந்து எது ஹையஸ்ட் ரெவென்யூ கொடுக்குதுன்னா ஐஜிஎஸ்டி. ஸோ வி ஹேவ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இன்டர் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி போடுவாங்க. அது சென்டருக்கு தான் போகும் இதோட டேக்ஸ் அமௌண்ட். ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐஜிஎஸ்டி தான் இருக்கிறதுலே வந்து and accounts for the highest share followed by the income tax and corporate taxes. Okay. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அண்ட் இருக்கிறதுலே ஆன் த ஹோல் டோட்டலாக வந்து எது ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி தான். அண்ட் அமௌங் ஜிஎஸ்டிலே ஐஜிஎஸ்டிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தேர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டேக்ஸ் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் பேஸ்னால் எவ்வளோ மக்கள் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸ் ஃப்ரம் 1.08 crores-லேருந்து 1.23 crores வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் இன்ஃபார்மல் என்டிட்டிஸ் ஹவ் கம் அண்டர் த டேக்ஸ் பிராக்கெட். முதல்ல வந்து இன்ஃபார்மல் என்டிட்டிஸ் நிறைய பேர் டேக்ஸ் கட்டலை. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் பேஸ்க்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸ்டாக்னேஷன் அண்ட் டேக்ஸ் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா the GST revenue crossed a threshold of 1 lakh crore for the first time in April 2018. தான் ஃபர்ஸ்ட் டைம் 1 lakh crore-க்கு மேலே தாண்டி இருக்கு. அண்ட் சின்ஸ் தென் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. அது அப்படியே அந்த 1 lakhலேயே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே போகலை. சரிங்களா? ஷார்ட் ஃபால் இன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் இன் 2019-2020. இது என்ன ஷார்ட் ஃபால்னா நார்மலாக ஸ்டேட்ஸ் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு உங்களோட ரெவென்யூ இருக்கு இல்லையா, அவங்களோட ரெவென்யூ வந்து ப்ரீவியஸ் இயர்க்கு கம்பேர் பண்ணும்போது 14% வந்து தேர் ஷுட் பி இன்க்ரிமெண்ட். ஸோ அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகலை அப்படின்னா எவ்வளோ லேக் ஆகுதோ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்ட். அந்த ஃபண்டுக்குள்ளே எப்படி காசு வரும்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி குட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சின் குட்ஸ் லக்ஸரி குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டொபாக்கோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ், அதுக்கெல்லாம் வந்து தேல் புட் டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸ்லேருந்து எடுத்து காம்பன்சேஷன் ஃபண்டுக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த 14% தான் வந்து அந்த க்ரோத் பர்சன்டேஜ். ஸோ அந்த க்ரோத் வந்து நடக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. ஸோ 2019-2020 வந்து 70,000 crores வந்து ஷார்ட் ஃபால் ஆயிருக்கு. 2020-2021 2.35 lakh crores வந்து ஷார்ட் ஃபால் ஆயிருக்கு. இதனால தான் வந்து ஸ்டேட்ஸுக்கும் சென்டருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸோ நார்மலாக அந்த 14% ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தோஸ் ஹூ ஆர் நியூ ஹியர் கொஞ்சம் நம்மளோட எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக்னேஷன் இன் ரெவன்யூ ஆல்ரெடி சொன்னேன். April 2018 அப்புறம் தெர் இஸ் அ ஸ்டாக்னேஷன். கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 lakh crore அதிலே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஜிஎஸ்டி வந்து ஒன் மார்க்கெட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அந்த மாதிரி. ஸோ அதில் என்ன சொன்னாங்கன்னா நிறைய டேக்ஸஸ் நாங்கள் சப்சியூம் பண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருவோம். ஸோ டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் ஆர்டர் டு சிம்பிளிஃபை த tax structure and improve the tax compliance. However, the existing GST regime வந்து we have multiple tax rate or slab rates னு சொல்லுவாங்க. 0% அப்படிங்கிறது சில ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்காதுன்னு. 0.25% வந்து மெட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி, 1%, 3% வந்து கோல்டுக்கு அந்த மாதிரி, 5, 12, 18, 28 இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் க்ரூட், பெட்ரோல், ஹை ஸ்பீட் டீசல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து இன்னுமே வந்து ஜிஎஸ்டிக்கு வெளியில் இருக்குது.
இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துச்சுன்னா மேபி தேர் இஸ் பாசிபிலிட்டி அதோட ரேட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறனால இதை வந்து உள்ளே போட விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து இஷ்யூஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிலேஸ் இன் ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ஸ். இப்போ வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக 4-5 வீடியோவில் கவர் பண்ணிவிட்டேன். நம்ம சங்கர் கணேஷ் கோர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ திருப்பி டேக்ஸ் ஆன் டேக்ஸ் பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரீசெண்ட் அன்அர்த்திங்ஸ் ஆஃப் ஃபேக் இன்வாய்ஸஸ் அண்ட் ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிஸ் டு கார்னர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ நீங்கள் கட்டுற டேக்ஸ்லேருந்து இன்வாய்ஸஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா இன்வாய்ஸஸ் மாதிரி போட்டு வாங்கியிருக்காங்க நிறைய என்டிட்டிஸ். ஸோ ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீட் டு இவால்வ் clear guidelines on anti-profiteering mechanism. ஸோ anti-profiteering mechanism உங்களுக்கு ப்ராஃபிட்டரிங் அப்படிங்கிறது நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. ஸோ நீங்கள் பிஸ்னஸே லைக் ரொம்ப குவாலிட்டி லோவாவோ பிஸ்னஸே பண்ணாமல் அதில் ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு வந்து ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க் கிளியராக அதுக்கான கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு வரும். ஷார்ட் ஃபால் அண்ட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் ஆல்மோஸ்ட் 21 states டிபெண்ட் அப்பான் த சென்டர் ஃபார் த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். ஸோ அந்த காம்பன்சேஷன் நம்பி தான் அவங்க ஸ்டேட்ஸ் ஓடணும்னு இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த ஷார்ட் ஃபால் அந்த அமௌண்ட்டு கொடுக்கலன்னா நாளைக்கு வந்து தெல் பி ரெப்பர்கஷன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஆன் ஜிஎஸ்டி வந்து பார்த்துரும். ஸோ வாட் ஆர் த மோஸ்ட் லைக்லி அட்வான்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த ஜிஎஸ்டி? ஒரு புதுசாக ஒரு டாக்ஸேஷனோ புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த இயர் அதை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. It will replace multiple taxes collected by multiple authorities and will thus create a single market. இப்போ தான் நம்ம பார்த்தோம் one nation one market. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டாக, ஆனால் அது 3 ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், it will drastically reduce the current account deficit of India and will enable it to increase its foreign exchange reservesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஆப்ஷன் ரீட் பண்ணவே ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டியான ஒரு வேர்டு நீங்கள் பார்க்குறீங்க drastically அப்படிங்கிறது. அதுலேருந்து நீங்கள் தப்புன்னு போட்டுடலாம். பட் தென் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பற்றி ரிசர்வ் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நமக்கு எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இருக்கும். அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்க்கும் போட்டிருக்கேன். ஸோ அதன் கான்செப்ட்ஸ்லாம் குட்டியாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு பெரிய கான்செப்ட்டுக்கு உங்களால் இவால்வ் ஆகி இதுதான் அப்படிங்கிறத படிக்க முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுமே எப்படி தான், இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் படித்தோன்னே வந்துடுறது கிடையாது. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து இட் வில் ஃபீல் டிஃபிகல்ட். பட் அதையும் வந்து படிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் அ வெரி நைஸ் சப்ஜெக்ட் சரிங்களா. ஸோ ஸ்லோவாக படிங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸையும் டிராஸ்டிக்கலாக வந்து ரெடியூஸ் பண்ணுங்கிறாங்க, தப்பு. தட் இஸ் இது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணுமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, தப்பு. ஸோ இட் வில் எனார்மஸ்லி, ஸோ இங்கே பாருங்கள், டிராஸ்டிக்கலி எனார்மஸ்லி இன்க்ரீஸ் த க்ரோத் அண்ட் சைஸ் ஆஃப் த எக்கனாமி ஆஃப் இந்தியா அண்ட் எனேபிள் டு ஓவர்டேக் சைனா இந்த நெக்ஸ்ட் ஃபியூச்சர். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீமிட்டி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சைனாவே நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம் நம்மளோட க்ரோத்தில் அண்ட் சைஸ் ஆஃப் த எக்கனாமிலங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நார்மலாக நான் வந்து இப்போ தான் நம்ம எக்கனாமிக் சர்வே கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ஸோ அதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாமினல் ஜிடிபி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபிடி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் வந்து வேர்ல்டு ஜிடிபியில் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், சைனா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து நார்மல் ஜிடிபியில் 7th பொசிஷனில் இருக்கும். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபிபியில் 3rd பொசிஷனில் இருக்கும். சைனா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபிடியில் 1st பொசிஷனில் இருக்காங்க. யூஎஸ்ஏவை சர்பாஸ் பண்ணி அடுத்து சைனாவை சர்பாஸ் பண்ணுறது இட்ஸ் ஆப்வியஸ்லி நியர் ஃபியூச்சரில் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹொலிஸ்டிக்காக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிட்டி வேர்ட்ஸை வச்சு லக் மூலியமாக நீங்கள் எழுதி இந்த ஆன்சர் கரெக்டாக ஆயிருக்கலாம் மேபி. ஸோ இது மூலிமா நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா you will be left with option 1 only. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which consider the following statement. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், there are 2 years simultaneously வந்து ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க. cereal grains hulled, chicken eggs cooked, fish processed and canned, newspapers containing advertising materials. So which of the following items are exempted from GST ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுங்க. ஏன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சதுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ்டி பற்றி படித்தப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், நார்மலாக ஃபிஷ்ஷை வந்து அந்த ராவாகவே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை சரிங்களா. அண்ட் ஸோ அதை வச்சு மேபி நீங்கள் இதை ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த 2 மெயின்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். பி இன்டராக்டிவ் ஸோ தட் எல்லாருமே இன்டராக்டிவ் ஆவாங்க. ஒருத்தர் இன்டராக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து 4-5 பேர் இன்டராக்டிவாக இருப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி ஷேர் அ வீடியோ இஃப் யூ லைக் இட் அண்ட் கிவ் அ தம்ஸ் அப் ஆல்சோ. தேங்க்யூ. அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா
டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணி கேளுங்க. டெஸ்ட் சீரிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். டெஸ்ட் சீரிஸ் இல்லாமல் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது ப்ரிலிம்ஸை. ஸோ டெஸ்ட் சீரிஸில் ஸ்ட்ராங் ஆகுங்க. சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ இல்லையோ, டெஸ்ட் சீரிஸை போட்டு அதில் இருக்கிற விஷயத்த அதுக்கப்புறம் தான் கற்றுக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ.